மாமா. சொல்லுமா. இல்ல, உன் அக்கா இங்க வீட்டுல இல்லாதது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப நாளா ஒரே குடும்பமா இருந்து பழகிட்டோமா, அதான். ஆமா மாமா. மாமா, வீட்டுல நடக்க கூடாதது நடந்து முடிஞ்சு போச்சு. வழக்கமா இந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடந்துச்சுன்னா நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போய் கெடா வெட்டி பொங்கல் வச்சிட்டு வருவோம். ஒரு தடவை போயிட்டு வரலாமா மாமா? என்ன மாமா யோசிக்கிறீங்க? என் மனசுலயும் இந்த யோசனை தான் ஓடிக்கிட்டு இருந்ததுமா. சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். சரிங்க மாமா. அப்புறம் மாமா, அங்கே நம்ம பிருந்தாவுக்கும் கார்த்திக்குக்கும் முறைப்படி கல்யாணம் பண்றதுக்கு ஒரு நாள் குறிச்சிட்டு வந்துடலாமே. சிறப்பா செஞ்சிடலாமா. எல்லாரும் கிளம்புறதுக்கான ஏற்பாடு. சரிங்க மாமா. வீரா, தேங்க்ஸ். அக்கா, சாப்பிட்டு இருக்கும்போது ஏண்டி எழுந்திருச்சு வர? தேங்க் யூ அக்கா, லவ் யூ சோ மச். நாங்களும் முறைப்படி எங்க கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். அப்போ எல்லாம் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. டேய், கொஞ்சம் சிரி. உனக்காக தான் இந்த ஏற்பாடு. எனக்காகவா? அதெல்லாம் சஸ்பென்ஸ் பா. சாப்பிடு. மச்சான் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இன்னைக்கு அவர் இல்ல. அவருக்கு அடுத்து குடும்பத்துல மூத்தவங்கன்னா அது நீங்க தான். நீங்க வராம கோவிலுக்கு போறது சரியா படல. நீ அது மட்டும் இல்ல, நீங்க மாசமானதுக்கு அப்புறம் குடும்பமா குலதெய்வம் கோவில் போறது முதல்ல இப்போதான். கடவுளோட ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்தோட வாரிசுக்கு வேணும்ல. ப்ளீஸ் அண்ணி, முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. மாப்பிள்ள இவ்வளவு சொல்றாருல, சரின்னு சொல்லு கண்மணி. சரி, நான் வரேன். தேங்க்ஸ் டி. நான் என் தங்கச்சிக்காக தான் வந்தேன். பரவாயில்ல, எப்படியோ நீ வந்துட்டல, அது போதும் எனக்கு. புலம்பாதமா? ஷோ, புலம்பலடி, ஆதங்கமா இருக்கு. அந்த குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல, அதான் அந்த கண்மணி முறுக்கிட்டு நிக்கிறாளே. அவளும் சீக்கிரம் சேர்ந்துருவாடி. அவனுங்க சரி பண்ணிடுவானுங்க. எல்லாத்துலயும் தோத்து போன மாதிரி இருக்குடி. உனக்கும் எனக்கும் உயிர் இருக்குல்ல, நம்ம உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம தோக்கலமா. நான் ஒன்னும் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். அவர் ரெண்டாவது பையன் கார்த்திக் கல்யாண நாள் குறிக்க குலதெய்வ கோயிலுக்கு கிளம்புறாங்க. ஓ, என்ன வீட்டை விட்டு துரத்திட்டு குடும்பமா கோயிலுக்கு போறீங்களா? அதுவும் அந்த கார்த்திக் பிருந்தாக்கு கல்யாண நாள் குறிக்க போறீங்களா? ஏய், எங்கடி போறாங்க அவங்க? இங்கதான் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வராங்க. வர்றவங்கள சிறப்பா கவனிச்சு அனுப்பணும். எங்க கவனிக்கிறது? ஏண்டா, அந்த விஜய் என்ன ஆனான்னு விசாரிச்சியா? விசாரிக்காம இருப்பனா? ஃபுல் அப்டேட் இருக்கு. என்னாச்சா? எங்க இருக்கா? எங்க போவா? நம்ம ஊர்ல தான் இருக்கா. ஊர்காரங்கள்ட்ட போய் ஏதாவது பேசி நியாயம் கேட்டு சண்டையிலுக்கலாம் தான் பாத்துருக்கா. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஊர்காரங்கள்ட்ட சொல்லிட்டேன். மொத்த ஊரும் சேர்ந்து காரி துப்பி அவளை துரத்திருக்காங்க. அப்படியா? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன,
ஊர் விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. ம். ஆமா ம். எப்படி உனக்கு மட்டும் எல்லா விஷயமும் தெரியுது? நமக்கு தான் ஸ்பை இருக்கே. ஸ்பையா? யாருடா? நம்ம மீச மாம்ஸ். அவர் தான் எல்லாம் சொன்னாரு. சரி சரி. மாமா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்களா இல்ல கழுத மேல ஏத்தி ஊர்வலமா கூட்டிட்டு போயிருக்காங்களா? விட்டுருந்தா அதையும் பண்ணிருப்பாங்க. கோவம் அதிகமா இருக்கிறத பார்த்து அவளே ஒதுங்கி ஓட்டாலாம். ஓ கண்டிப்பா நம்ம வர்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஏதாவது மொள மாதிரி தனமா பிளான் பண்ணுவா. பண்ணுவா பண்ணுவா. அவ பண்ணக்கூடிய ஆள் தான். வரட்டும் அவன். அப்புறம் இருக்கு அவளுக்கு. என்ன மாமா நேரா வீட்டுக்கு வந்துட்டோம், கோயிலுக்கு போலையா? பிருந்தா, இவ்ளோ தூரம் வண்டில வந்திருக்கோம், உனக்கு டயர்டாவே ஆகலையா? ஆள் ஏதோ இருக்கு பாரு. உடனே கோயிலுக்கு போகணுங்கிற? நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு காலையில போகலாம். அதுக்கப்புறம் தான் கடா வெட்டு, பொங்கல் எல்லாம். சரிங்க வள்ளிமா. மா அவளுக்கு கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறோம்னு சொன்னோம்ல, அதனாலதான் ரொம்ப ஆர்வம். இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்பவே நாள் குறிச்சு தாலி கட்டிப்பான்னு நினைக்கிறேன். செய்வா கண்டிப்பா. போக்கா வெக்கத்தை பாரு. நாளைக்கு போலாம். அப்பாடா, ஊர்ல இந்த ராகவனுக்கு வாட்ச்மேன் வேலை பார்த்து பார்த்து அதுலயே வயசாயிரும்னு நினைச்சேன். ஏதோ ரெஸ்ட் எடுக்க டைம் கொடுத்தாங்களே. நைஸா இன்னைக்கு நம்ம பொண்டாட்டியோட ஜாலியா இருக்க வேண்டியதுதான். மனசுல உள்ள காதல் எல்லாத்தையும் அவர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணணும்.